Time 11:55 AM. Day 23. நேற்று ஒர்க் ஃப்ரம் ஹோம். ரொம்ப சந்தோஷம். ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே மாடு மாதிரி படுத்துட்டேன். ரொம்ப டயர்டு. இடையில பிரதி வந்தான், எழுப்புனா, அப்புறம் மறுபடியும் படுத்துட்டேன். அவ்வளோ நேரம் ஹாலில் ரிக்ளைனரில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டே தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு. அப்புறம் 4 மணிக்கு பிரதி வந்தான். அப்புறம் எந்திரிச்சிட்டு உள்ளே வந்து தூங்கிட்டேன். மத்தியானம் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ டயர்டு. பட் ஸ்டில் வேலை இருக்குன்னு எந்திரிச்சு வீட்டில் அவ்வளோ வேலை. நிறைய துணி இருந்துச்சு, துவைச்சிட்டேன். துணியெல்லாம் மடிச்சிட்டேன், எடுத்து வச்சேன், காய போட்டேன். அப்புறம் ஒரு 4 ஷெல்ஃப் இருந்துச்சு, க்ளீன் பண்ணேன், ஆர்கனைஸ் பண்ணேன். அல்மாரி ஆர்கனைஸ் பண்ணேன், ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணேன், புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணேன், வீடெல்லாம் அடித்து மாப் போட்டு சமைச்சு குளிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டயர்டு. குளித்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்படியே அப்போவே அதுக்குள்ளே 2 மணி ஆயிடுச்சு. வேறு எதுவும் யோசிக்கலை. படுத்த உடனே கொஞ்சம் ஏசி போட்டுட்டு 22 ஏசி போட்டு அப்படி படுத்து தூங்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக 2:59 எந்திரிச்சிட்டேன். அது எப்படி தெரியல, அலாரம் கூட வைக்கல. அப்புறம் லாகின் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். அவ்வளோ டயர்டு. அப்புறம் வேறு என்ன பண்ணேன், மூனி ரொம்ப எங்கிட்ட டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவனை கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து பெட்லேயே என் கூடயே படுக்க வச்சிட்டேன். அவன் ரொம்ப நேரம் இருந்தான், நல்லா தூங்கினான் என் கூடவே, பழைய மாதிரி. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, சீக்கிரமாக எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேனின்னு ஒரு சீரீஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில், அது கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் இந்த பாய்ஸ் ஆஃப் லவர்ஸ் வந்து May 1 ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களா நெட்ஃப்ளிக்ஸில். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் இன்னொரு தடவை பாய்ஸ் ஆஃப் லவர்ஸ் பார்க்கணுன்னு கொஞ்சம் பார்த்தேன். நான் முதல்ல பார்த்த கொரியன் ட்ராமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கொரியன் ட்ராமா கும்ஜாதி. ஓ மை காட். அதனால் அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு தயிர் சாதம் தான் பண்ணேன் நேற்று. தயிர் ஆக்சுவலி ஒரு நாள் தான் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்படின்னா முந்தா நேற்று எக்ஸ்பயர் ஆச்சு. பட் ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன், ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு ஹோப்பில் தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணேன். அதான் சாப்பிட்டேன். நிறைய வச்சேன்னு நினைக்கிறேன், 2 வேளை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இருந்தது. அது வந்து இன்றைக்கி தான் போயிட்டு காக்காவுக்கு போய் வச்சேன். நேற்று ஈவினிங் வந்து என்னமோ தெரியல, வீட்டில் சும்மா இருக்கிறதுனாலே இல்லை தூங்குனதுனாலே இல்லை நல்லா வேலை செஞ்சதுனாலேயோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரோபி மிஸ் பண்ணேன். ரோபி எனக்கு ப்ரெட்டு, பட்டர், சீஸு டோஸ்ட் பண்ணி கொடுப்பா. அப்போ நான் ப்ரெட்டு வாங்கினேன். சீஸ் அண்ட் பட்டர் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் ஐஸ் லாட்டே கோல்ட் காஃபி, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை எப்படி இருக்குன்னு, அதையும் வாங்கினேன். 2மே சாப்பிட்டா அப்பா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடிக்கு போனேன். மாடியில் ப்ரெட்டோட க்ரம்ஸ் இருந்துச்சு, அது போய் காக்காக்க வைக்க போனேன். அப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் கீழே வந்தேன். செம்ம அனல், மேலெலாம் நிற்க முடியல. இத்தனைக்கும் நான் ஒரு 6 மணிக்கு மேலே தான் போனேன். அப்போ கூட வெயிலோட அந்த ஹீட்டு, வெயில் போனதுக்கப்புறம் கூட அந்த ஹீட்டு ஏரில் இருந்துச்சு, அது தாங்க முடியல. தான் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பாய்ஸ் ஆஃப் லவர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு மூனி கூட படுத்துட்டு கொஞ்சம் நேரம், அப்புறம் மூனியை போக விட்டுட்டேன். வேறு பூனை வந்து அவனை அட்டாக் பண்ணோம். ஸோ அதனால் நான் அவனை போக சொல்லிட்டேன். அப்புறம் என்னோடய பழைய இன்ஸ்டா ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எப்படிலாம் இருந்திருக்கேன், ஃபன்னாக இருந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு டிசம்பர் டைமில் நானும் ரோபியும் ஒரு ட்ராம்பலின் பார்க் போயிருந்தோம்.
ஆனால் அதோடய ஸ்டேட்டஸ் நான் இது வரைக்கும் போடவே இல்லை. நேற்று தான் போட்டேன். செம ஃபன்னாக இருந்துச்சு. அதையும் ஸ்டேட்டஸ் போட்டு நிறைய பேர் கலாய்ச்சாங்க. இன்னும் குழந்தைன்னு நினைப்பு, காலத்துக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா உன் குழந்த அந்த கூட போய் ஆடி இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லி கலாய்ச்சாங்க. ஐ டோன்ட் கேர். ஐம் ஹாப்பி. லைக் ஸ்டில் ஒரு சைல்டு மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு அது முடியலை. ஏஜ் ஒரு வேர்ட் தானே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் ஏசி போட்டுட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நல்லா டயர்டாக இருந்துச்சு. காலையில் வழியாக எழுந்திரிச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், காஃபி, ஹேசல்நட் காஃபி வச்சேன். தயிர் சாதம் மிச்சம் இருந்துச்சுல்ல, அப்போ அது காக்காவுக்கு வைக்க மாடிக்கு போனேன். போயிட்டு திரும்ப வரும்போது ஸ்டேர் பக்கத்தில் எப்படி சொல்கிறது, நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சோஃபா, அதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற திங்ஸ், அவங்க யூஸ் பண்ணி போதுங்கிற திங்ஸ் இருக்குல்ல, அதை மாதிரி நிறைய கொடவுன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கிடையில் பீட்டா 2 குட்டி போட்டிருக்கு. ஓ மை காட்! பீட்டையும் கூட எப்போவுமே க்ளோஸ் கிடையாது. அவள் வரதே மூணி கூட விளையாட தான், மூணி கூட மீட் பண்ண தான். பட் பீட்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட எனக்கு தெரியலை. ஏன்னா அவளை கண்ணே பார்க்கல ரொம்ப நாளாக. பீட்டா குட்டி போட்டு அது 2 குட்டி அழகாக இருந்துச்சு. கோல்ட் கலரில், ஒன்று ஃபுல்லாக கோல்டு, ஒன்று கோல்டு அண்ட் ஒயிட்டு மிக்ஸு. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். பீட்டா எப்படி சாப்பிட்ருக்குமோ எனக்கு தெரியலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பீட்டாக்கு ஏதாவது சாப்பாடு போய் வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு வர மாட்டாள். அட்லீஸ்ட் குழந்தைங்களாவது வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இன்றைக்கி நான் கடைச்சக்கா அதான் வச்சேன். கடைச்சக்க தோரன். எனக்கு அந்த கடைச்சக்க தோரன் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. அதான் அப்படியே கடைச்சக்க அப்படியே மண்பானையில் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு, கடுகு, கருவேப்பிலை, மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எப்படி சாப்பிட்டு சோறோட ஆஹா பிரமாதமாக இருக்கும். அதான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் காஃபி குடித்தேன். சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போய்ட்டு டின்னர் எடுத்துகிட்டு போனால் பக்கா டே டன்.